நோக்கில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்நிய சட்டமும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. அந்த வகையிலே ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டை மாமல்லபுரத்திலே 10 லட்சம் மக்களுக்குரிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், அதாவது ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளிலே நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால அங்கே படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்துக்கு தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது 40 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, இருவரும் 50 தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள், ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எனக்கு 45 ஆண்டுகாலமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், கொடுக்க போகிறீர்கள். அதனால ஊடகங்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு போன்று இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். உங்களுடைய உற்சாகம், நீங்கள் இதை வெளிப்படுத்தப் போகின்ற ஊடகங்களை வெளிப்படுத்தப் போகின்ற இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட, அவருடைய யோசனைகளை கேட்பதற்காக கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திலே அவருடைய கருத்துக்களை நானும் கேட்டு, சில கருத்துக்களை நானும் சொல்ல, கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற அருள் பண்ணிட்டு இருக்க 50 அருள் சிவபிரகாசம் நம்ம அருள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். மாவட்ட பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர். ஆமாங்க, 4 முறை பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரி வழிதரவணன், நம்முடைய மாவீரர் மா.க. சவனின் கோபி, பாண்டிச்சேரி கணபதி, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேகநாதன், நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் அவ்வளோ பேரையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. உங்கள் நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதனாலே எங்களுக்கு இந்த தொடக்கத்துக்கு கட்சி வளர்ச்சிக்காக பேசப்போகின்ற நாங்கள் உங்களுடைய ஊடகங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டோம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். மற்ற தொகுதியிலே அடுத்தது பேசுவோம். செயல் தலைவர் அழைப்பு முடியல சார், வரல அவரு. கட்சியின் செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம்.
அவருக்கு அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பெரும்பாலான மாவட்ட செயலர் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான அவர்கள் கொஞ்சம் களைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு வேலை கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்யறதுனால களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள், என்னோடு பேசியிருக்கிறார்கள். தலைமை செயலாளர் அன்பழகனோடு அவர் தான் இதெல்லாம் உருவப்படுத்தி தகவல் சொன்னார். தலைமை செயலாளர் அன்பழகன் அவரோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். வராதற்கான காரணங்களை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் மாநாடு நடந்தது. எந்த ஒரு அசம்பாதம் இல்லாம பிரச்சனை சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநாட்டுல அன்புமணியை நீங்க பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு சார் தொண்டர்களுக்கு.